சாப்பாடு போடுறது பாக்கி பீஃபு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 டைம்ஸ் அதுக்கு சாப்பாடு போடும் இன் ஒன் டே, ஒரு நாளில். தென் அது 5th டேயில் இட் வில் பிகம் அ வேர்ம், ஒரு சின்ன புழு ஆகும். தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த புழு ஆனோடனே தென் இந்த ஒர்க்கர்ஸ் டிசைட் பண்ணுவான் தட் அதுக்கு ஹனி கண்டினியூ பண்ணி கொடுக்கணுமா. மெஜாரிட்டிக்கு ஹனி கொடுத்துட்டுருக்கோம், பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் செலக்ட் பண்ணி அந்த ராயல் ஜெல்லி கொடுக்கும். அப்போ அது குவீன் ஆகும். பாக்கி எல்லாத்துக்கும் ஹனி தான் கொடுத்துட்டுருக்கோம். நான் 5 days இந்த பாக்கி எல்லாம் ஒர்க்கர் பீ ஆகிடும். ஸோ ஒர்க்கர் பீ இஸ் எகெயின் ஃபீமேல் பீ தான், பட் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் ஒர்க்கர் பீ. நான் ஈச் ஒர்க்கர் பீக்கு இட் வில் கேன் கோ ஆல்மோஸ்ட் 2 kilometers ஃப்ரம் தி பாக்ஸ். அண்ட் அதுலேருந்து தேன் எடுத்துன்னு வரும், நெக்டர் எடுத்துன்னு வரும், அண்ட் அது தேனாக மாற்றும். நவ் அதோட மெயின் வேலை இஸ் டு பிரிங் போலன். நம்ம மகரந்தம் சொல்லுவாள், போலன், அதுவும் எடுத்துன்னு வரும், நெக்டரும் எடுத்துன்னு வரும், ரெண்டுமே எடுத்துன்னு வரும். அண்ட் ஒரே ட்ரிப்பிலே போய் எடுத்துன்னு ரெண்டுமே எடுத்துன்னு வரும். ஸோ அந்த மகரந்தம் வச்சு தான் இட் வில் ட்ரை டு மேக் பிரெட். தி அவுட் சைடு இந்த ஷேப் இருக்கே, இந்த ஷேப்பில் வேக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இட் யூசஸ் போலன் அண்ட் ஹனி மிக்ஸு. அண்ட் அது ப்ராப்பராக இது மாதிரி கெட்டும். This is supposed to be the most perfect shape in the world itself as a dimension for doing a lot of mathematical calculations. So, naturally, அது இருக்கு to make it in this shape. Now, how it will take the pollen and everything from the gate க்கு வந்தானுக்கு அந்த போய் வந்த பீ உள்ள வரைக்கும் வராது. அதுக்குன்னு cleanliness factors இருக்கு. அது டோர்ல வச்சு நின்றுரும். It will not go inside. அது இம்மீடியட்டாக எடுத்து உள்ளே இருக்கிறது ஒரு பீ இருக்கு, 30 days ஒரு பீ உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுமே, அந்த பீட்டை கொடுக்கும். அந்த பீ இன்னொரு பீக்கு கொடுக்கும், அந்த பீ இன்னொரு பீக்கு கொடுத்து அப்படியே தான் அந்த ஹோல் ப்ராசஸில் அது உள்ளே போய் அது கொடுக்கும். ஸோ வெளியே இருக்கிறது பீ கிளென்லினஸ் ஃபேக்டருக்கு வெளியில் தான் இருக்கும், உள்ளே இருக்கிறது உள்ளே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த ரூல். நவ் இது ப்ராசஸ் ஆஃப் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே ஃப்ரம் தி நெக்டராக வர்றது கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஸோ இட் ஹேஸ் டு மேக் இட் இன்டு ஹனி. அது பண்ணுறதுக்கு வாட் இட் டஸ் இஸ் அந்த ஹனியை எடுத்து உறிஞ்சி வாயில் போட்டுக்கும். அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்டொமக். பின்ன அதில் இட் மிக்சஸ் வித் இட்ஸ் ஓன் கெமிக்கல்ஸ். என்னென்னு அது திரும்பி துப்பும். ஸோ ஆக்சுவலி ஹனி இன் அ வே சம் பீப்புள் சே இட் இஸ் வாமிட் பண்ணுதுன்னு. பட் அதர் பீப்புள் சே இட் இஸ் நாட் வாமிட். இட் இஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அ செப்பரேட் ஸ்டொமக் ஃபார் தட், ஒன்லி டு கீப் தி நெக்டர். பாக்கி சாப்பிட்றதுலாம் வேறு இடத்துல இருக்கும், இது ஒன்லி ஃபார் ஹனின்னு ஒரு இடம் இருக்குது அதில். ஸோ தே சே இட் இஸ் நாட் வாமிட், இட் இஸ் செப்பரேட்லி ஸ்டோர்ட் இன் எ செப்பரேட் கேஜ் அண்ட் தென் சென்ட் அவுட். ஸோ இது மாதிரி தான் பியூட்டிஃபுல்லாக 2 போலன், இது 2 நீங்கள் பார்க்குறது அந்த மகரந்தமாக்கம். அது 2 காலுக்கு நடுவில் பிடிச்சிடணும், வாயில் அந்த தேனை அந்த ஹனி எடுத்துனாக்கா வர்றது. ஸோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் இட். திஸ் இஸ் தி ஸ்டொமக் ஐ டோல்ட். ஸோ இதாக்கும் அதுக்கு ஸ்பெஷல் சாக்கு, அந்த ஹனி மாத்திரம் வச்சுக்கிறது, பாக்கி இல்லாதோட ஸ்டொமக் ஆக்கும். ஸோ நம்மளாம் வாயில் எடுக்கிறது ஃப்ரம் தி ஸ்டொமக் வி த்ரோ அவுட் தி ஃபுட். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஹியர் ஒன்லி, இந்த ஸ்பெஷல் செக்மெண்ட்லேருந்து. ஸோ திஸ் ப்ராசஸ் அது வாய் டு வாய் கொடுக்கறதும் இன்னொரு பீக்கு கொடுக்கறதும் அது சிறக ஃபாஸ்ட்டாக இட் வில் ப்ரஷ். அதனால அது திக்காகும், அதோட தண்ணி கண்டென்ட் போகும் வத்தும், அண்ட் இட் வில் பிகம் ஹனி. So this is how it is made, and it is considered as a kind of a digestion process also. So in the whole map of 60 days நீங்கள் பார்த்தீங்கன்னா first 20-21 days அது லாவாவாக மாற்றுறது, everything will be there. Then what is happening? Then ஒரு ஸ்டேஜில் it will be for feeding, செல்லை க்ளீன் பண்ணுறது, all another 21 days. Then another 21 days outdoor activity. So very clearly 20, 21, 21, 21, approximately 63 or 60 days, அதோட total lifetime 1/3 divide பண்ணியிருக்கு. And that is how it is living. Now இந்த cleaning in worker beach சொன்னது அதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ரீவத்ஸ்லேயுமே இருந்தானுங்க, சம் பீப்புளுக்கு சம் டேலண்ட்ஸ் இருக்குது ஆஃப் ஒன்லி டான்ஸிங், சம் பீப்புள் ஒன்லி ஃபார் சிங்கிங். ஸோ அது மாதிரி அந்த கம்யூனிட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணி அது மாதிரியே ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்கும். சம் ஜென்ரல் ட்ரைனிங்கும் இருக்கும். இப்போ மிலிட்ரி போகிறவனுக்கு எல்லாருக்கும் பேசிக் ட்ரைனிங் சேமாக இருக்கும். ஸோ அது மாதிரியே
இதிலும் அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அந்த கிளீனிங் பீஸ் பிறந்தோன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு இட் இஸ் மைபி தி ஒன்லி இன்செக்ட். அது பிறந்தோடனே அதுக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு, ஜாப் அப்பாயின்மெண்ட். அந்த ஜாப் அப்பாயின்மெண்ட்டில் அதுக்கு போஸ்டிங் என்னென்னா எல்லா செல்லும் உட்காந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஈவன் விங்ஸ் வந்திருக்காது, அதுக்கு ஸ்டிங் பண்ணுறதுக்கு அந்த தேனோட இந்த கொட்டுறதெல்லாம் டெவலப் ஆகிருக்காது. பட் அது க்ரால் பண்ணி விங்ஸும் வந்திருக்காது. ஸோ அது க்ரால் பண்ணி ஒரு செல்லுக்கு போய் அதில் சின்னதாக ஹனி சில சமயம் ட்ரை ஆகிருக்கும். ஸோ அந்த பவுடர்லாம் எடுத்து வெளியில் எடுத்து தூக்கி போடும் அண்ட் க்ளீன் பண்ணும் அந்த ஹோல் சர்ஃபேஸை. ஸோ இதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேஸோட டியூட்டிஸ். ஸோ அதனால அதுக்கு பேர் க்ளீனிங் பீஸ்னு போட்டிருக்கான். நோ டவுட் இந்த நேம்ஸில் நம்ம கொடுத்தது தான். ஃபார் இட் இஸ் அ ரெகுலர் ஷெட்யூல். தென் நெக்ஸ்ட் இஸ் தி நர்சிங் பீஸ். ஸோ நர்சிங் பீஸ் தான் நான் சொன்னது. இஸ் ஒரு பீட்டேருந்து இன்னொரு பீ வாங்கி அது கூடில் போய் போடுறது. அண்ட் இதுலேருந்து தான் அந்த 7-10 பீயை செலக்ட் பண்ணி அந்த குவீன் பீயை பார்த்துக்கிறதுக்கு இட் ஹஸ் மேட் தி அரேஞ்ச்மெண்ட். தென் தெர் இஸ் இன்ஜினியரிங் பீ. அது இந்த ஈச் பீ ஒரு டியூட்டி பண்ணாலும் இன்னொரு டியூட்டி பண்ணாது வெரி கிளியர்லி. ஸோ இன்ஜினியர் பீ 14 to 21 days out of its lifestyle it will be doing only cell preparation. அந்த டைமண்ட் ஷேப்பில் செல் இருக்கே அது ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் இன்ஜினியரிங் பீ. அண்ட் அதுக்கும் ஒரு 6 cells தான் பண்ண முடியும் இன் இட்ஸ் ஓன் லைஃப் டைம் அந்த 21 days. ஸோ அந்த 6 cells தான் அது பண்ணும். ரெண்டாவது பீ அந்த 6th 7thலேருந்து தொடங்கி நெக்ஸ்ட் ஒன் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல் லைக் தட் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் டீம் ஒர்க். ஸோ இட் இஸ் நாட் தட் சேம் பீ அதே பண்ணிட்டு இருக்கும்னு. ஸோ அந்த 14 to 21 daysக்குள்ளே 6 cells தான் பண்ணிவிட்டு it is work is over. Then you come to the soldier bee. So 21 to 30 days, 23 days இருந்தானுக்க it has a major job to stand guard duty. கதவு கிட்டக்க any bee which is not belonging to this box, if they have come, இதோட வேலை அதை எல்லாம் சேர்ந்து அதை கொன்று அனுப்புறது. இட் இஸ் நாட் ஓன்லி பீஸ், சில சமயம் வாஸ்ப், அதர் பீஸ், அதர் இன்செக்ட், பட்டர்ஃப்ளை கூட வருவான். ஸோ எல்லாத்தையும் போய் அதை அட்டாக் பண்ணும். நான் அட்டாக் பண்ணி அதை கொன்னுரும். ஓகே, கொன்னது கழிஞ்சு அதை போய் தூக்கி வெளியில் போடும். அது தூக்கிறது சோல்ஜரோட வேலை இல்லை. அதுக்குன்னு ஒரு பிணம் தூக்கிறதுன்னு ஒரு பீ இருக்குது செக்ஷன். அந்த பீ வரும், அது தூக்கி 20 அடி கரெக்டாக தூரம் போய் அது போடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி இன்சைட் தி செல். தென் அந்த ஃபைட்டிங்கில் கொஞ்சம் பீக்கு காலு கை ஒடியும் வித் தி அதர் அனிமல். ஸோ அதுக்குன்னு டாக்டர் பீன்னு இருக்குது. அந்த டாக்டர் பீயோட வேலை இந்த இன்ஜூர்டு பீஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறது. ஸோ கால் கையில் அதை டேர்ன் பண்ணி சுற்றி அதை வளைச்சி 30 minutes 45 minutes ஒரு ஆப்ரேஷன் மாதிரி இட் வில் கண்டக்ட் தோஸ் டாக்டர் பீஸ். அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவள் அதை ரிப்பேர்லாம் பண்ணி அந்த பீயை பேக் டு நார்மல் கொண்டு வரும். தென் லாஸ்ட்லி வி ஹாவ் தி கம்யூனிகேஷன் பீ. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கம்யூனிகேஷன் பீ இஸ் எங்கே தேன் இருக்குது அது பார்த்து சொல்லும். ஸோ சப்போஸ் அந்த அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் வருமே, அந்த பீ உள்ளே வராது. பட் இந்த கம்யூனிகேஷன் பீட்டை அது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணும். ஸோ அந்த பாஸ் ஆன் பண்ணுறது ஒரு மெத்தட் ஆஃப் டான்ஸாக பண்ணும். ஐ வில் ஷோ யூ வீடியோ ஆன் தட் எப்படி அந்த டான்ஸ் நடக்கிறதுன்னு. பட் அந்த டான்ஸ் வச்சுட்டும் கரெக்டாக எந்த டைரக்ஷன் அண்ட் எவ்வளோ தூரம் அது பாக்கி எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அது டான்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுற்றினானுங்க. ஸோ யூஸ்வலி இப்படி வந்துட்டு ஒரு சுற்றும், இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சுற்றும். ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆகும் ஃபார் ஈச் பாக்ஸ். அந்த பாக்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணானுங்க 1 kilometer. தட் இஸ் ஹவ் இட் இஸ் டிஃபைன்ட். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தெர் வாஸ் அ ஆஸ்ட்ரியன் ஜெர்மன் சயின்டிஸ்ட் இன் 1927 அவன் புக் எழுதி he found out this and he got a Nobel Prize because people were not believing that bees இவ்வளோ accurate it is able to communicate distance and details. Even now people are not believing, but நீங்கள் போய் ஒரு கூடில் வச்சு you can use actually a color marker, ஒரு பர்டிகுலர் இங்க் யூஸ் பண்ணலாம். இந்த பிஏ கொஞ்சம் அமுத்திட்டு அதோட டாப்பில் நீங்கள் அந்த இங்க் மார்க் போடலாம், ப்ளூ கலர் க்ரீன் கலர் போடலாம்.
ஸோ அந்த பீ கூடில் நீங்கள் அது குவீன் எது ஒர்க்கர் எதுன்னு கிளியர்லி பார்க்கலாம். And the dance patterns, they can use cameras and see it very clearly. I'll show you a video also. So, they are seeing it time and again, and they are now very sure about the theory of how bees are communicating. Now, on the dance or the direction, for example, sun ipdi irukna, dance or the direction ipdi irundhanaka, in the angle 45 degrees. So, adha vechundal sun vechundal flower inge irukku adukku theriyum. And the direction. So, one distance, ஒன்று டைரக்ஷன். ஸோ இது ரெண்டும் இருந்தானுக்கா எல்லா பீக்குமே அங்கே இருக்குன்னு தெரியும். நான் கதை இதோட முடியறதில்லை. தேர் இஸ் அ மீட்டிங். நான் சப்போஸ் கீதா மாமி இருக்கல போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், அங்கே பீ இருக்குது சொல்கிறது. இட் இஸ் அபவுட் 300 meters away. யூ ஆர் கோயிங், மாமி போயிட்டு அங்கே இருக்குது 1.5 kilometer தூரம் இருக்குது நீங்கள் வந்து சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு கவுன்சில் ஆஃப் பீஸ் எல்லாம் டிசைட் பண்ணி, ஓகே கீதா மாமி கூட இன்னும் 4 பீ போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஸோ தோஸ் 4 will go check up if that is correct information and come back. அந்த 4ல் ஃபார் எக்ஸாம்பிள் 3 of them say yes, what கீதா மாமி is saying is correct. ஸோ அதுக்கு 3 out of 4 மார்க்கு. இந்த ஜெயமாமி சொன்னதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் மார்க் கிடைக்கிறதானுங்க, then it is getting 100 out of 100. ஸோ அது மாதிரி it will make a map, internal map of how many bees have confirmed. Then everybody will decide and then go in that one direction only, all the bees will go. So a proper democracy சொல்கிறது இதில் தான் இருக்குது. In fact, nowadays MBA schools they are talking so much about it because there is so much of depth of information in all these things. And truly I became very passionate about it after studying it because it is so nice a subject. Now other aspects of it which I am adding to it is all bees, அது honey கொண்டு வரசுமே அது hardly it eats that honey. It is doing it for other people. So all this you put it with respect to a community that we are living in. நம்ம பண்ணுறதெல்லாம் இன்னொரு ஆளுக்குன்னு பண்ணி நினைக்க it is a different community. But that is how the honeys are staying. அவளுக்குன்னு they don't eat. Then வேறு ஏதாவது ஹனி பண்ணது maybe it will eat it. But it is doing it only for its children. Then it does face recognition. இப்போ frequently ஒரு பீ கீப்பர் அவள் கூடுக்கெல்லாம் போகிறதானுக்கா it will not bite that person. It can does face recognition like we have now in artificial intelligence and airports all, and it will be learning as it goes. Then it is among the few bees which can do rotational and wings twist. So wings இப்படி மாத்திரம் இல்லை, it will also move like this 8 மாதிரியே. ஸோ அதே இடத்துல ஃப்ளை பண்ணுற சமயம் அதே இடத்துல நிற்கும். ப்ளஸ் ஆட்டோரிக்ஷா சட்டன் ஆட்டோரிக்ஷா மாதிரி ரிவர்ஸ் கியரும் போடலாம். இட் கேன் ஃப்ளை பேக்வர்ட்ஸ். இது பேர்ட்ஸில் ஹம்மிங் பீ சம் பீஸ்லலாம் இருக்குது, பட் நாட் இன் இன்செக்ட்ஸ். திஸ் இஸ் த ஒன்லி இன்செக்ட் விச் ஹேஸ் தட். இட் கேனாட் see the கலர் ரெட் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் 170 சென்சர்ஸ் இருக்குது அதோட தலையில். ஸோ அதனால் வச்சுருந்தா இட் நோஸ் வேர் இஃப் இட்ஸ் கூடு. தென் திஸ் இஸ் த ஒன்லி honey which has live enzymes. அதுக்கு enzymes, I don't know the Tamil word. I checked up in the net. So this is the word for enzymes. So அதனால தான் people say don't use a metal spoon to take out honey. இந்த மெட்டல் யூஸ் பண்ணானுக்கு அந்த என்சைம்ஸ்லாம் செத்து போயிடும். ஸோ தட் இஸ் வை வெரி ஸ்பெஷல் வுடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுவான் ஃபார் டேக்கிங் அவுட் தி ஹனி. தென் ஹனி ஹியூமன் லைஃபை சஸ்டெயின் பண்ணும். நீங்கள் ஹனியை மாத்திரம் சாப்பிட்டு இருந்தானுக்கு யூ கேன் லிவ் ஆல் யுவர் லைஃப். So I'm sure some sannyasi, some people will be only eating honey, believing that is enough for them. And one spoon honey vechinu for 24 hours you can survive. Avlo adla potential irukku honey ki. Then Africa la starvation la vandu issues la vandu famine la vandu people were surviving only because of honey. Then lastly the work that it does. One honey 100 flowers per flight means adu veetla irundhu kalambi ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தானுக்க 100 flower it will touch and come. அப்படி it will do about 40 flights in one day. So approximately 1000 flowers per day போய் visit பண்ணுறது. This is its daily schedule for 30 days in its lifetime. 30 days not only is inside the box. So in conclusion, there is a lot to learn from all this. So I thought I will bring those points also out. Ego is not important. நீங்கள் என்ன பொசிஷன் என்ன டெசிக்னேஷன் இருந்தானுக்கோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். குயின் பி இம்பார்ட்டன்ட் தான், குயினுக்கு ஒரு வேலை இருக்குது.
But Queen is not taking the decisions. It is collectively the workers which is taking the decision. So, position rekkanala, you don't need to be only, because of that, you don't need to be doing something. In the case, Lala, it is very clear that workers are doing everything collectively to make an organization become very good. And it is assumed that position arrogance varum, you will feel this thing also, but you may not do your duty also. So in the naturally and the structurally, it has been made differently. Then working together is essential. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் ஆகும். எல்லாருக்கும் different ஒர்க் இருக்குது. பட் collectively they are able to do so many things. டாக்டர் பி பண்ணுறது, சோல்ஜர் பண்ணது. ஸோ லைக் தட் they are collectively அவளோட ஸ்ட்ரென்த் வச்சுட்டு they are given that task and made into that thing. So this is all very near. Maybe in our caste system also they were trying to do that when they had the 4 castes. But fortunately the how they were splitting it up hierarchically, that may not have worked very well. Whereas in the bee kingdom, they are not born to a particular caste to do a particular thing. They are each time evaluated and then put into that segment. Then they plan for the future. So ellame pandrathu is for cold time la you need food, so let me keep food ready for the children. They need food, so they are planning so much for the future. In fact, human beings and bees are among the few animals which plan for front operations. Baki ellaru ipo naayila, they don't come and keep food for naalaikku vechi saapidalaamna. Only human beings have that ability. Nama velaiku pura poramna, we know 30th ku salary kadakumna. So that is why we think ahead and do. Same thing bees are also doing. Then community is strength. If outside la, even in our Srivathsam, if anybody needs help, anything like that, we should use that strength. That we call some neighbor, we take other people's help, especially of things which we cannot do ourselves. So community is strength. Then be the best in the time that you live. So whether you are living for 60 years, 80 years, whatever it is, and the time give your best and do your best. A clear example is from the bee. 60 days accurately it is working very, very hard for somebody else, and every day it is doing that till it dies. Mainly because I know the time is limited. We are going to die. So it tries to do maximum which is possible during that 60 days. So with this, we can take one at a time, one subject at a time, one aspect at a time, and make the whole community better. We have seen this in so many civilizations, so many communities, Japanese people, something they all do very, very well. Even the Russians did so well after the World War because they all worked together. But after that, when they moved into a different system where communism was not working out, then other things grew up and then they stagnated, the economy stagnated. So group work is another thing which has a huge strength. So that's basically the whole presentation. And I'll come back to the question hour, but let me just run 2 slides, 2 videos of this. So this is about the bee activities. Na chonnenle direction of the bee. So you can see the bee here. So straight from the beehive, after collecting the bee, she will come back and do the dance. So here it is doing the dance. In the bee patelna and the dance pandrathu. So it is indicating whether it is 1 kilometer or 2 kilometer away. And in the direction pattern, it is at 270 degrees. This is 0, 90, 180, 270. So in the westward direction, with respect to the sun, west, it is showing that angata honey irukana. So this is the dance. So the direction came in which I mentioned.
So this was the first video to show actual live of what is happening. Second one was, it's a different story, but avlo microscopic one story which I want to tell is the bee கொட்டுறது உங்களுக்கு அடிக்கிறது. So you know what is the size of a bee. அதில் very microscopic, very very small in millimeters அக்கா அதோட ஸ்டிங் அது கடிக்கிறது. ஸோ நவ் வில் see a small video அது கடிக்கிறது ப்ராசஸ் அண்ட் அதுக்கு கடிக்கிற சமயம் என்ன நடக்கிறதுன்னு. ஓகே, ஸோ யூஸ்வலி பி நீங்கள் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் அட்டாக் பண்ணால் தான் அதை அட்டாக் பண்ணும். இட் இஸ் லைக் எனி அதர் அனிமல். அண்ட் வென் இதுக்கு ஆளோட கை இவ்வளோ தான் அதுக்கு கையில் விடுறது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். நான் இது விட்டுட்டு அந்த பீ செத்து போயிடும். Because அதோட some part of its body is also attached with this. So that is how it is built. Every time ஒரு bee கொட்டினானுக்கு அதுக்கு it will die. Now அந்த ஸ்டிக் உள்ள போச்சு, அதில் இப்படியாக்கும் 2 மெம்பர் இருக்கு, 1, 2 and this outer shell. Now இதுக்குள்ள this is where இந்த நடுவில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, இந்த லைன், அதுதான் அந்த டியூப், அதில் பாய்சன் வருது அதோட. ஸோ நீங்கள் யூ கேன் இமேஜின் ஹவு மச் இஸ் தி பீ, அதோட டெய்ல் எவ்வளோ, அதில் ஒரு சின்ன ஹோல் ஆக்கும் திஸ் இன் விச் தி பாய்சன் இஸ் கம்மிங். நவ் ஒய் இட் இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன், பிகாஸ் இட் நீட்ஸ் டு கோ இன் டு தி ஸ்கின்னுக்குள்ளே போனோம். ஸோ ஒரு ட்ரில்லிங் மாதிரி இட் இஸ் டூயிங் தி ஆப்ரேஷன். திஸ் இஸ் ஆஃப்டர் தி பீ ஹேஸ் டங் அண்ட் கான். அதோட பாக்கி பாடியில் இன்னும் லைஃப் இருக்குது, அதை வச்சுன்னு பண்ணுறது. ஸோ நவ் ஒய் இஸ் திஸ் மூவிங் அப் அண்ட் டவுன்? Because this is connected, if you take this part, it is connected to one muscle here. And this is connected to another muscle here. And even after it stings you and goes, in the muscle is programmed to pull and then push in alternate shape. So one piston mari it is working. And idukku naduvoda the poison comes down and drops. And the one drop விழுந்ததுனால 3 days you can be assured நல்ல வலி இருக்கும், but it never kills anybody. But வலி இருக்கிறது, that is the idea of it, it will have pain. Third is my own adventure. Now I tried to open the box. So this is the box. So இதில் usually you get this as 7, 14, 10 அது மாதிரி slabs in the frame கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரேமில் it will make, it is 2 segmented, டாப்பும் பாட்டமும் இருக்கும். ஸோ பாட்டமில் தான் குவீன் இருக்கும். ஸோ நவ் யூ வில் see the bottom. நான் இந்த ரிமூவ் பண்ணணும், this is the bottom layer. ஸோ அதை குவீனுக்கு எல்லாம் அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு then it will come to the top. ஸோ top is for us to remove and harvest. ஸோ இந்த டாப் ஃப்ரேமில் honey every month almost 1 liter of honey will be formed. ஸோ அதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஹோல் மெக்கானிசம் ஒர்க்ஸ். ஸோ தட் கன்க்ளூட்ஸ் தி ப்ரெசன்டேஷன். If anybody still has any doubts, they can ask. But truly, I am so fascinated that in the box குள்ளே இவ்வளோ திங்ஸ் இருக்குது, நம்ம டெய்லி பார்க்குறோம். But the then last part of it, human beings will become totally extinct if there is no bees. Unfortunately, the number is slowly coming down, bees oda. Because நம்ம வயலுக்கெல்லாம் பெஸ்டிசைட் அடிக்கிற சமயம் it is affecting the bees also. But our system is such that we are still doing it. வயலுக்கெல்லாம் பெஸ்டிசைட் அடிக்கிற சமயம் it is affecting that. So overall in the world, கொஞ்சம் it is dropping and coming. You can see any graphs, they will tell you it is coming down. But it is true that bees போனானுக்கா flower போகும், flower போனானுக்கா fruit போகும், fruit போனானுக்கா vegetables and crops எல்லாம் போகும், we will have problem. So this is the truth, unfortunately, but we are known like that human beings keep on expanding and doing things more than their requirement, and it looks like it is going towards self-destruction. But that is unfortunately the truth. That's it. Thank you very much. If you have generally any questions, I can tell. Sir especially, he avaru koodu vechindrundar. He was talking to me. So ninga please, you are welcome to give your comments. Good evening to all. Mr. Shankar has made a scientific study of the life of
bees and explain everything to our satisfaction. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக நடந்ததை சொல்கிறேன். நான் வந்து 10 வயசுலேருந்து தேனீக்களோட தொடர்பு உண்டு எனக்கு. எங்கள் அப்பா பெரிய தோட்டம் போட்டிருந்தார் பட்டுக்கோட்டையில். நாங்கள் 4-5 தேன்பூட்டி வளர்த்தோம். 15 டேஸ்க்கு ஒரு தடவை 2 லிட்டர்ஸ் தேன் எடுப்போம். தேனீக்களுக்கு மெயின் எதிரி என்ன தெரியுமா? பல்லி, ஓணான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், கீழே பெரிய பாக்ஸில் கட்டி அதில் ஒரு ஸ்டிம்மர் போட்டு அது மேலே வைப்போம் தேன் பெட்டி. இன்னொன்று தேன் வந்து தேனோட பாய்சன் இருக்கு இல்லையா, அது மெடிசனாக உபயோகப்படும். எங்கள் அதுக்கு அடிக்கடி ஒருத்தர் அவருக்கு இன்னும் ஏதோ சம் ப்ராப்ளம். அதுக்காக எங்கள் அது வந்து தேன் இது கலக்குவார், கடற்கடன்னு கொட்டும். அவர் வைத்தியர் சொன்னாராம் மாதிரி, இந்த தேன் பூச்சி தான் உங்களுக்கு வைத்தியம் அப்படின்னாராம். ஹி வாஸ் க்யூர்ட் ஆஃப் தட் டிசீஸ். இது மாதிரி எங்கள் அப்பா நிறையா எடுப்பார். வரவர்களாம் ஃப்ரீ சப்ளை தான் தேன் எங்களுக்கு, அவ்வளோ தேன் கிடைக்கும் எங்களுக்கு. அப்புறம் தேன் வந்து நீங்கள் 2 வகையான தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று மலைத்தேன், அதாவது கொம்பில் தான் முளைக்கும். இன்னொன்று பாக்ஸ், அந்த கொம்பில் இருக்கிற பாக்ஸில் வைக்க முடியாது, கொம்பில் தான் வளரும், அது படுவது. பாக்ஸில் பிடிக்கிறதுனா வரும். தேனுக்கு இன்னும் ஒரு கூட்டமாக கூடும். இப்போ எப்படி நம்ம மனுஷாளுக்கு இல்லாள் கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இல்லாள் புரிஞ்ச நில மனைவி கண்ட்ரோல் நம்ம இருக்கோம். இப்போ அது மாதிரி தேனீக்கிட்ட ஒரு குரூப்பில் ஒரு பெண் தேனி தான் இருக்கும். பாக்கியெல்லாம் ஆண் தேனி, அப்புறம் வேலைக்கார தேனி. ஆண் தேனிக்கு என்ன வேலைன்னா முட்டையிட வேண்டியது, பெண் தேனிக்கு முட்டையிடறதுக்கு உபயோகப்படுறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு இது பண்ணோம். வேலைக்கார தேனி வந்து நான் பள்ளிக்கூடத்தை விட்டு வரும்போது தேன் பூச்சி வந்து ரசிப்பேன். அது இந்த இந்த க்ரூஸ்லாம் இருக்குது இல்லையா, கப்பல், அதில் ஹெலிகாப்டர் போகும் வரும். அது மாதிரி தேனியில் போட்டு வந்துட்டு இருக்கோம். வாசலில் 2 தேனி கார்டு, ஆமாம் ஹெலிபேடு 2 கார்டு இருக்கும் அங்கிட்டு. உள்ளூர் யாரும் அவ்வளோ விடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சின்ன இதனாலும் வெளியில் கொண்டு போட்டுரும். தேனி எடுக்கிற முறை எப்படி தெரியுமா? அந்த இதை அப்படியே இதாக எடுப்பா, பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும். ட்ரம்மில் போட்டு சுற்றி வச்சோம்னா எல்லா தேனும் கூட்டிடும். மறுபடியும் அதே இடத்துக்கு கட்டி விடுறது. மறுபடியும் அதுக்கு தேன் கூட்டு கட்டணும்னு அவசியமே கிடையாது. அதுலேயும் மறுபடியும் சேர்க்கும். இப்படி சேர்த்து ஒரு 15 டேஸ் ஒரு தடவை 2 or 3 லிட்டர்ஸ் எடுப்போம். இங்கே மது வந்து நம்ம வாழ்க்கை முறையோட ஒன்றி விடுது. நம்மளுக்கே சுவாமி பூஜை செய்யும்போது மதுவர்க்கம் அப்படின்பா, பால் மதுவர்க்கம், மதுவும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறது. இவ்வளவு சிறப்பான தன்மையை கொண்டது தேன். உங்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு எப்படின்னா பேக்கெட் பாயிண்ட் தான் தெரியும். நீங்கள் இன்சைடு போய் தேன் கூட்டுக்குள்ளேயே என்னென்ன நடக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். சங்கர் தேனி கூட்டுக்குள்ளேயே தலையை விட்டு எல்லாத்தையும் பார்த்து நமக்கு சொல்லிட்டாரு. பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு தேனியை பற்றி ஒரு சின்ன அனெக்டோடு. அதாவது புதுக்கோட்டையில் வந்து சித்தன்ன வாசல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சிற்பம் இருப்போம். அங்கே வந்து இந்த ஜைனர்கள் குகையெல்லாம் இருக்கும். அந்த குகையில் வந்து மலைத்தேனை தான் சொல்லுவாங்க. அந்த குகைக்குள்ளே தேனி கூடு கட்டும். தேனி கூடு கட்டினா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உள்ளே போகிறது ரொம்ப டேஞ்சர் தான். வெளியிலேருந்து தான் பார்க்கணும். அதை 6 அடி உயரத்துக்கு அந்த தேன் கூடு இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பூசாரி வந்து நான் அதை வந்து எடுப்பான். அப்போ வந்து அது ஒன்றுமே செய்யாது. அதை எடுத்து அது பிழிஞ்சு எல்லாம் கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் ஒன்றும் செய்யாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். எடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒன்றும் செய்யாது. ஆனால் தெரியாத இந்த பசங்க யாரானு போய் கல்லையில் விட்டு எரிஞ்சிட்டாங்கன்னா துரத்தி அடித்து பசங்களை கொலையே பண்ணியிருக்கு. இல்லை, கொட்டுன்னு கொட்டி ஒரு பசங்க 4 பேர் வந்து ஓடுன்னு ஓடிருக்காங்க. விடவே இல்லை, துரத்தி அவங்கள வந்து பண்ணியிருக்கு. அதனால் அந்த இது இப்போவும் இருக்குது. நீங்கள் சித்தனவாசல் போயிட்டு அந்த கீழே வந்து சித்திரம்லாம் பார்க்கலாம். மேலே வந்து மலை ஏறி போனீங்கன்னா ஜைனர் படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்து குகைங்கள்லாம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே பார்த்தா
எப்போ வருஷம் அது கூட கட்டின்னு தான் இருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஒரு பூசாரி வந்து எடுக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் தருவார், அப்போ ஒன்றும் செய்யாது. ஸோ வருஷம் நடக்குது. இது வந்து நான் வந்து மேலே போய் பார்க்கும்போது அந்த கூட்டை பார்த்துருக்கேன். ஐ சீன் இட், தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டேன், ஏன்னா அது தெரியும் எனக்கு. ஸோ தேனீக்கு வந்து நம்ம கொட்டினா வந்து இது சொல்லுங்க, ஆனால் மலை தேனி அந்த மலையில் இருக்க பாருங்கள், அந்த தேனி கொட்டினா நிறையா கொட்டினா விஷம் நிச்சயமாக வந்து சின்ன சின்ன வயது பசங்க வந்து டெத்து கூட பாசிபிலிட்டிஸ் தேர். அதாவது மொத்தமாக வந்து கொட்டுறோம், ஒரு தேனி கொட்டுறதுனால இல்லை, படையெடுத்து வந்து கொட்டுறதுனால. ஸோ அது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது எனக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் இவ்வளவு கதை சொல்லி தேனியை பற்றி தெரியும். எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் சித்தி வந்து தேன் கூடெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா, வரும் எல்லாம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த தேனியை வந்து அந்த ராணிய தேனியை மாத்திரம் எடுத்து வேறு கூண்டில் கூட மாற்றி வைக்கலாம், எடுத்து வைக்க அது மாதிரிலாம் வச்சுருக்காரு நான் பார்த்துருக்கேன். இந்த கூண்டு சரியில்லாட்டி அதை எடுத்து மாத்திரம் வச்சா உடனே மாறிடும், அது அவன் எல்லாமே அங்கே போய்டும். அது மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தேன், அந்த தேனை வந்து நிஜமாகவே வந்து சாப்பிட்டாலே இதுவாக இருக்கும். இப்போ வெளியில் வந்து விற்கிறதெல்லாம் வந்து வெள்ளைப்பாகு தான். நம்மளோட இதுலேயே வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள், ஒரு பெரிய தேன் கூடு கட்டினது இ பிளாக்கில். ஆமாம், இ பிளாக்கில் பெரிய தேனி கூடு. அதை வந்து கலைக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கதவை மூடிட்டு அந்த இவன் வந்து அவன் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எல்லோரும் வந்து கலைச்சி அதை விட்டாங்க. ஆனால் பாவம் எவ்வளோ தேனி செத்து கிடந்தது கீழே. அதை பார்க்குற போது கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ பெரிய கூடு கட்டியிருக்கு. அதை யாரையான கூப்பிட்டு அந்த தேனியை எடுத்து அந்த ராணிய தேனியை கொண்டு எங்கேயானு விட்டுருந்தா அது போயிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கொலை பண்ணி அப்படி நிறைய செத்து கிடந்தது. அது பார்க்குறது கஷ்டமாக தான் இருந்தது. எனிஹவ் சங்கர், தேனியை பற்றி ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கீங்க. உங்களோட தேனி கூண்டுக்கு வந்து டிக்கெட்டு போட்டு இனிமேல் வியாபாரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஆஸ்பெக்டில் இவர் சொன்னது என்ன வந்தது, லைஃப் டைமில் ஒரு பீ ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் கூட 1/2 ஸ்பூன் தான் தேன் பண்ணும், அவ்வளோதான் குவான்டிட்டி பண்ணும் ஒரு பீ. ரெண்டாவது இவர் சொன்னது என்ன வந்தது, இங்கே வந்து வித்தோன்னா தான் குரூப்பில் யாரோ போட்டால் தட் அந்த தேன் நல்லது இல்லைன்னு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம், பிகாஸ் அதனால தான் நான் இருக்கேன், சரி லெட் அஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அண்ட் இந்த பாக்ஸ் ரெடிலி அவைலபிள் பண்ருட்டியில் இங்கே திருநெல்வேலி சைட்லும் தேர் செல்லிங் தீஸ் பாக்ஸஸ். தி காஸ்ட் அபவுட் 3000 rupees. அதுக்கு அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போயிட்டு போகிறான். ஸோ இட்ஸ் இனிஷியேட்டட் தட் ப்ராசஸ். ஸோ நவ் ஐ கேன் ஷுவர்லி சே தி ஹனி இஸ் பியூர், வாட் எவர் வில் கம் அவுட் ஆஃப் இட். இன்ட்ரெஸ்டிங் ப்ரெசன்டேஷன் சங்கர், ரொம்ப நல்லா கவர் பண்ணேன். அண்ட் தேனியை பற்றி எல்லாருக்கும் பார்த்துருக்கோம், டெய்லி அதை என்கவுண்டர் பண்ணுறோம், பட் நிறையா தெரியாத விஷயத்தெலாம் சொன்னேன். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து நான் ஐம் கோயிங் பேக் டு மை வில்லேஜ் கோனேராஜபுரம். late 50s and early 60s எங்கள் வில்லேஜில் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வந்து தேன் கூடு கொடுப்பாங்க எல்லார் வீட்டுக்கும். ஒரு தேன் பொட்டி எவ்ரி ஹவுஸ் வில் பி கிவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த தேன் கூடில் நீ சொன்ன மாதிரி அண்டர் பாட்டம் ஒன் வில் பி த லாங்கர் ஒன், larger one, because of that queen and the family. And then there will be 2 other boxes, which is smaller one, which is for the நம்ம கன்சம்ஷன். அதேமாரி அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுப்போம், அதுக்கு மேலே வந்துன்னா நீ காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அதேமாரி எவ்ரி ஹவுஸ் வில் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் பாக்ஸஸ். ஒரு பாக்ஸு தேன் கூடு எல்லார் வீட்லேயும் இருக்கும் கொல்லையில். அப்போ வந்து ஸோ நாங்களுக்கெல்லாம் பாதி சமயம் விளையாடுவோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த தேன் பூச்சியை தேன் கூடுலேருந்து அந்த மேலே வளர்ந்ததுக்கப்புறம் மேலே 2 பாக்ஸில் டாப் பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். எங்கள் ஊரில் சீனு மாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அவரை தேன் பூச்சி கொட்டாதோ அவர் கொட்டினா அவருக்கு வலிக்காதோ அது என்னன்னு தெரியாது, அவர் தான் இஸ் அ ஒன்லி மேன். ஸோ அவர் போய் தேன் பூச்சியிலேருந்து எடுக்கும்போது அவர் எல்லார் வீட்டுக்கும் அவர் தான் வருவார். அண்ட் தே ஆல்சோ கிவ் தட் த ரெவல்யூஷன், அந்த அந்த ஒரு சென்ட்ரிஃபியூஜ் அதையும் கொடுப்பான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் த பஞ்சாயத் ஒர்க் லைக் தட். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லார் ஊருக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கணும். அப்போ இருந்தது சொல்கிற விஷயம் எப்படி இருந்துன்ட்டு. இப்போ வந்து ஸோ அதை வந்து அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹி டஸ் எவ்ரி திங், எல்லார் வீட்டுக்கும் வந்து பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் அவர் பாதி சாப்பிட்ருவார், பாதி நமக்கு கிடைக்கும். அது கட் பண்ண மாலையும் போதும். ஸோ பட் தி crux of that thing is
these kind of தேன்கூடு தேன்பூச்சி வளர்க்குற என்கரேஜ்மெண்ட் வாஸ் கம்மிங் ஃப்ரம் பஞ்சாயத்து லெவல். அப்போது அந்த சீசனெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். தேன்பூச்சியோட தேனோட எடுக்கும்போது ஒரு சமயம் வேப்பம்பூ வாசனை அடிக்கும், ஒரு சமயம் மாம்பூ வாசனை அடிக்கும். அந்த சீசனல் அந்தந்த சமயத்தில் என்ன பூக்குதோ அந்த சீசனில் என்ன புளியம்பூ பூத்துனா புளியம்பூ வாசனை அடிக்கும். ஸோ அந்த கலர் ஆல்சோ வில் டிஃபர். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஏர்லியரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய தெரியறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணார், இது மாதிரி தேனை எடுத்து அப்பா ஒரு பாட்டிலில் போட்டு இங்கே ஒரு பின்னாடி கொல்லையில் 1 2 3 4th ஸ்டேஜில் பின்னாடி ஒரு அலமாரியில் வச்சுருப்பார். அது வச்சு மறந்தாச்சு. அப்புறம் 30-40 இயர்ஸ் கழிச்சு வீடு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தா அந்த பாட்டில் அங்கேயே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் க்யூரியாசிட்டி, எனக்கு க்யூரியாசிட்டி, அப்பா என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து தகுந்த அப்பா வாஸ் டெல்லிங் இட்ஸ் நல்லா தான் இருக்கும், கவலைப்படாது. எல்லாத்தையும் சாப்பிட்டா இட் வாஸ் ஃப்ரெஷ் ஆஸ் இட் வாஸ். அதுமாரி 40 years, I remember it is 35, 39 or 40 years later it was opened. And the smell, and the color, and the taste, it never changed. அதான் அந்த ஹனியோடது. தேங்க்யூ சங்கர், bringing back my memories, going back to my old. பட் ஆனால் கஷ்டமாக இருக்குது. நினச்சி பார்த்தா நீ 3,000-4,000 rupeesங்கிற ஒரு பாக்ஸ் இங்கே வாங்கிறதுக்கு. அப்போது ஐ டோன்ட் நோ, the governments were different, the approach was different. So let us see. Glorious பாரத் ஏதாவது நல்லதாக பண்ணுறதான்னு பார்க்கலாம். இல்லை, ட்ரூலி இது மாதிரி ஆக்சுவலி எவ்ரி ஃப்ளாட்டில் கூட தெர் இஸ் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. எல்லோரும் அவள் வீட்டில் பால்கனியில் ஒரு பாக்ஸ் வைக்கலாம். பீஃப் வில் கம். அது வச்சானுக்கு அது வாட்டுக்கு அது வேலை பார்த்துட்டு இருக்கும். ஈவன் நவ் இட் இஸ் ஒர்க்கிங் ஓவர் தேர் மேக்கிங் ஹனி. நம்ம ஒன்றுமே பண்ணல. இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க் அண்ட் இட் இஸ் க்ரோயிங். ஸோ ஆக்சுவலி யூ கேன் லிக் இட். ஐ டோன்ட் நோ ஃபார் தேட் சம் பீப்புள் வில் பி ஸ்கேர்ட். இன்னொரு வீட்டுக்கு வந்து கொட்டுறதில்லை. பட் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் ஹர்ட், அன்டில் யூ டோன்ட் கோ அண்ட் டிஸ்டர்ப் இட், அதை போய் டிஸ்டர்ப் பண்ணால் அது வாட்டுக்கு அது வேலை பண்ணிட்டு இருக்கோம். இட் டஸ் நாட், இட் இஸ் அ வெரி காம், வெரி குவாய்ட். ஈவன் நான் கையை உள்ளே போட்டிருக்கேன் அந்த கூடுக்குள்ளே. சும்மா வந்து இட் வில் பி டச்சிங் மை ஹேண்ட் அண்ட் ஃபீலிங் இட் அண்ட் கோயிங். ஸோ ஐ எம் டெல்லிங் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் அ வெரி காம் creature and very nice creature. But அதே if I do it very fast, if it feels it's a threat, I am sure it will do what I showed in the video. Actually, Swaminathan mentioned that in 60s, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. It was done not only in villages but also in towns. There was a certain reason for that, because one they were promoting this village and khadi industries. So honey production was considered one of these revenue earners for villages. Okay, adanala they were giving that. So collection of honey, distribution of honey and things like that. The second aspect is, we are saying that 40 years the honey never gets spoiled. You should not keep it in the refrigerator. Okay, you have to keep it outside. The third most interesting thing is, there are no purity measuring machines for honey in India. Okay, the purity of honey is measured only by sending samples abroad. Okay, I hear latest the Dabur has got one of those facilities to measure the purity of honey. That is why whatever you get with Patanjali or any other honey is always mixed with something or the other. We have also, like Swaminathan, we have also gone through that experience of having 3 honey boxes at home, and this guy coming, you got to call him and then he will do this, all those type of things, flavors change. And the last, the most important point about honeybees is, why are honeybees important? Why do they exist? Anybody? Huh? Pollination. Pollination, of course, he mentioned it in passing, but the most important thing is pollination. Why human beings will become extinct or you will lose vegetables or fruits and things like that is because of this pollination aspect. Honeybees are the largest pollinators. Other insects also do it. Birds also do it. But honeybees are one of the largest pollinators into this thing. So the transaction between the flower and the honeybee is, okay, I give you the honey, but you distribute my pollen. It's a transaction between the flower and the bee. Okay, that is the equation. So this is what is, as it goes, it's all, see, in nature, a lot of these things are transactional. Okay, we got to understand that. So actually, there are certain wondrous things, like there are certain flowers which are designed only to work with certain insects or flowers. Other insects or birds cannot get in there.
It works only with a particular bird or a particular insect because its structure is like that. So bees are more general purpose. Okay, so pollination is one of the largest things, and they said, I don't know about the statistics in India. I don't think there have been any field studies done in this, but in Europe, it's reported that 70% of the bee population is gone. So Europe, the biggest problem that they think that food production will get hit very badly because bees are being killed indiscriminately. Other things like most of it is because of pesticide usage and habitat loss. When I say habitat loss, bees can exist only if there are flowers, when there's vegetation, when there are fruits growing. Like for example, Shankar has got vendakai. From flower to flower, bees might be going. But if the bee has to go always 1 kilometer, 2 kilometers, it needs that type of habitat. So the thing is, many of these villages had earlier on villages had mango trees, neem trees very flowering. See, neem trees, the flower is very small, but still it produces a lot of pollen. You know the neem, this thing, and the profusion of flowers. It's not a single flower. So if you have, say, guava trees, mango trees, jackfruit trees, so many things, then the population of these type of flowering plants and trees makes a lot of difference to bees. I don't know, in Chennai, if many of you have traveled on the road leading to Tambaram, okay, past the current Grand Chola, on your right you will see the Spic Tower. You might have noticed the Spic Towers. For a long time, the 6th and 7th floor windows of Spic Towers facing towards the north, okay, used to have massive beehives. Massive. Because it needed that sunlight. Actually, there is a lot of things to do with the sunlight for these wild bees. And Spic spent an enormous amount of effort because those windows were closed. The windows were not openable. So to get rid of these bees, they spent quite, at least I have seen it over 3 years. They went on and on, but still the bees came back. The bees didn't disappear. You are lucky he didn't come back in E block. Nonsense. Okay. And there is a lot of difference, of course, the wild bees. The wild bees, if they sting you, what Mr. Sadasivam mentioned, those wild bees are very dangerous. These are more domesticated urban bees. They're more soft. So you might not have a problem. But don't do the same thing with wild bees. They're pretty wild. Okay. Thank you. Anybody else? Honey spoil aha, the reason technically is honey is processed, digested food. அது ஆல்ரெடி அது ஸ்டொமக்கு போய் அது டைஜஸ்ட் ஆனது ஃபுட் ஆக்கணும். ஸோ அதனால் அது கெட்டே போகிறதில்லை. இட் இஸ் ஆல்ரெடி டைஜஸ்டட் ஐட்டம் அண்ட் இட் இஸ் அமங் தி ஒன்லி ஃபியூ திங்ஸ் இன் தி ஹோல் வேர்ல்ட் வேர் இன்செக்ட்ஸ் ஆல்சோ ஈட் தட் அண்ட் வி ஆல்சோ ஈட் தட். வேறு ஒன்றுமே இன் தி வேர்ல்ட் விச் இன்செக்ட்ஸ் ஈட்ஸ் வி டோன்ட் ஈட். ஹனி இஸ் த ஒன்லி திங் தட் போத் ஆஃப் அஸ் கேன் ஈட். Hello? Three points I forgot to mention. Have you ever heard of Kusuten? We read it. அது வெரைட்டி அதுங்கார வளர்த்தோம் நாங்கள். வெரி குட் மெடிசனல் எஃபெக்ட். அப்புறம் வி கேன் மேக் ஈஸி ஃப்ரெண்ட்ஷிப் வித் தி பீஸ். நான் 10 வயசுக்கு ஆல்ரெடி டோல்டியோ அங்கே போய் நிற்பேன். எல்லாம் அப்படியே முழுக்க மூடிடணும். என்ன ஒன்றுமே பண்ணாது. அந்த பீஸ் விட்டு வெளியில் போனோன்னா ஒரு 10 ஸ்டெப் நடந்து போனால் அது மறுபடியும் வந்துடும். அதுக்கு வாசனையை கண்டுபிடிச்சிடும் நம்ம ஆள் தானா அப்படின்ட்டு. போய் நிற்பேன் அப்படியே அடக்கடக்கடக்குன்னு அப்படியே சுற்றி வந்துடும். ஜில்லு ஜில்லுன்னு இருக்குமா, நம்ம என்ஜாய் தட் டச். அனதர் திங், தேன் நல்ல தேனா கெட்ட தேனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது டூயினோ? வெள்ளம் கரைச்சா கரைஞ்சிரும். தண்ணி தேனா தங்கி நேராக போயிடும். வெள்ளம் கரைஞ்சுன்னா வெள்ளம் கரைஞ்சிடணும். இன்னொன்று, நாய்கிட்ட போட்டால் நக்காது. தேனை நாய்கிட்ட போட்டால் நக்காது, நல்ல தேனாக இருந்தால். இன்னும் சில இது நம்ம தேன் வாங்கும்போது எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். தான் தேங்க்யூ.
to share general information. இந்த ஒரு பாயிண்ட், இந்த வைல்டு பீஸ் வந்து இது ட்ரெடிஷ்னல் பிலீஃப். ஐ நெவர் பீன் ஏபிள் டு வெரிஃபை திஸ், பட் ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப். அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் வந்து பொட்டியில் வைக்கிறீங்க, அந்த பொட்டியிலேருந்து தேனை எடுத்துருவீங்க எல்லாம். பட் இப்போ ஒரு மரக்களை மேலே காட்டில் தேன் கூடு இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அக்சசிபிள் unless and until you smoke it out and do all these type of things. இப்போ அங்கே ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த ஹைவே வந்து அப்படியே பிழிஞ்சிடுவாங்க. தே வில் டிஸ்ட்ராய் த ஹைவ். இப்போ நம்ம இங்கே எடுக்கிறதுலலாம் வந்து இல்லை, இங்கே எடுக்கிறதுலும் போது நீங்கள் ஹைவை வந்து டிஸ்ட்ராய் பண்ண மாட்டீங்க. பட் தெர் இஸ் ஒன் ட்ரெடிஷ்னல் பிலீவ் தட் இப்போ தெர் இஸ் an accumulation of honey in the hive. Okay, nobody removes it. Okay, what happens to the honey? Okay, there is a traditional belief that every Amavasa Vande, the bees themselves consume the honey. But I have not been able to verify this. But villages, because in my factory there was one big beehive next to my window, okay, on the tree. Okay, so I asked him, he said, கவலைப்படாதீங்க, அடுத்த அமாவாசை வந்தால் எல்லாம் சாப்பிட்ருவோம் அது எல்லாத்தையும் அப்படின்னா. No, hive does not become small because the honey content, they just eat. எல்லாம் வந்து அவ்வளோ செல்ஸில் வந்து see the distribution of honey is, you know, small drops. நம்ம வெளியில் எடுக்கும்போது தான் it becomes too much. But this is one traditional belief. I don't know how far this is true, but it is belief. நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு கூகுள் மாமா சொன்னால் தான் நாங்கள் ஒத்துப்போம். இல்லை ஊர்லலாம் பிலீஃப் இருக்குது. ஆனால் ஏன்னா நம்ம வந்து இதை வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மெஷினை போட்டு இந்த சென்ட்ரிஃபியூஜை போட்டு எடுத்துடுறோம். ஓகே, ஒன்ஸ் தேர் இஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷன் யூ டேக் இட் அவுட். பட் வித் வைல்டு ஹனி யூ கேனாட் டூ தட் பிகாஸ் வைல்டு ஹனி வந்து இஸ் நாட் ஈஸிலி பிராக்கெட்டட் ஹைவ்ஸ். இட்ஸ் ஒன் சிங்கிள் லார்ஜ் ஹைவ். தெர் இஸ் நோ வே யூ கோயிங் டு ரிமூவ் இட். Okay, no way you're going to remove it and put it into a centrifuge or something like that. So what really happens? And the next question is, do the bees abandon these type of hives? I don't think so, because you see bees, you were sonna mari, because the hives seem to be existing for a long period of time. Okay, it's like a kingdom, you know, like the termites, the same type of societal structure. It exists for quite a long time, so it doesn't get destroyed. So that the wax is a factor, and they can repair the wax cells also. But inge vanda number we keep on recycling that whole thing. Nature also possibly, if you don't destroy the hive, then it continues for a long time. So அது you can check up அமாவாசைக்கு அமாவாசை, but you'll have to find one wild hive. Anybody? இல்லை அப்படியே தான் இருக்கும். I'll add last few points before conclusion. One, honey was so good that Maharaja when they used to, especially in Egypt and other places, அவா அந்த லே பண்ணதுக்காக ஹனி போர் பண்ணுவான், ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியா. அதுக்காக அந்த மகாராஜா அப்படியே இருப்பார் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் தே டை, ஸோ டெட் பாடிக்கு மேலே போர் பண்ணுவான். இது ஒன்று. ரெண்டாவது ஹனிமூன் எல்லாருக்கும் தெரியும். ஹனிமூன் வேர்டு வந்தது ஹனிலேருந்து தான். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நைட்டில் எல்லாம் ஹனி தின்னுவா. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஃபர்டிலிட்டி. ஸோ குழந்தைல பிறக்கிறது. ஸோ அதுக்கு வேண்டி ஹனி கொடுப்பா. அண்ட் அதனால ஹனிமூன் வேர்டு வந்தது, விச் எவ்ரிபடி நோஸ் நோ ஹனிமூன் வேர்டு. பட் இப்படி தான் அந்த வேர்டு வந்தது. அதாவது குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லலாம், இப்போ பழைய காலத்துலலாம் கிடையாது. எங்கள் கிராமத்தில் ஒரு மாமா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து செக் பண்ணி அப்படி நாக்கில் வச்சு விட்டேன், இது வெரி குட், இது வந்து ஏ குவாலிட்டி, பி அது சொல்கிறதுக்குன்னே ஒருத்தர் எங்கள் கிராமத்தில் இருந்தார். அதை தவிர அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடு பிழிஞ்சப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டா அதோட தேடி உள்ளே இருக்க அதையும் சேர்த்து சாப்பிட்ருக்கேன் நான். Anyhow, thank you. குட் ஈவினிங். ஒன் மோர் வேர்ட். எங்கள் வீட்டில் பவழமல்லி மரமும் இருந்தது, தென்னை மரமும் இருக்குது நிறையா. பவழமல்லி மரத்தில் கிட்ட தான், ரொம்ப ஹைட்டு கிடையாது. ஆனால் தேன் அடையாக வச்சுருந்தது.
பூவே பறிக்க பயமாக இருக்கும் எங்களுக்கு. தென்னை மரத்தில் உயர அங்கேயும் ஒரு இடம் இருந்து. அப்போ ஒருத்தர் எடுக்கிற வந்தார். அவர் சொன்னார், அம்மா இன்றைக்கி அமாவாசைக்கு முன்னாடி எடுக்கணும் இல்லைன்னு. பரவாயில்ல இன்றைக்கி எடுங்க. அமாவாசை அன்றைக்கி எடுத்தார், ஒன்றுமே இல்லை இதில். அப்படியே எடுத்துக்க. அப்புறம் அந்த தென்னை மரத்துக்கு அடுத்த மாதம் நான் வரேன், அமாவாசைக்கு முன்னாடி எடுத்து அப்படியே. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், பயந்துட்டு அப்படியே கட் பண்ணி கீழே போட்டார். அப்படியே அந்த ஒரு இதில் அதுக்காக தேனெல்லாம் வீணாக போய் கொட்டலை. அப்படியே அந்த பேடோடு எடுத்துட்டார். அப்படியே அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எங்காட்டு வாசல்லையே ரெண்டும் சைடில் தென்னை மரம், வாசலில் பவழமல்லி மரத்துலேயே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். தேன் நல்லா இருந்தது. அதான் அமாவாசைக்கு முன்னாடி எடுக்கணும்னு சொல்லுவா, அதுக்காக சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். நான் இதோட கன்க்ளூட் பண்ணுறேன். பட் சீரியஸ்லி இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் யாருக்காவது இஃப் தேர் ரிசர்ச்சிங் தே கேன் டூ, தேர் வெல்கம்ட். நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு கூடும் நீங்கள் வாங்கினாலுக்கா தாராளமாக இந்த தோட்டத்தில் வைக்கலாம். யூ கேன் டேக் தி ஹனி ஃப்ரம் இட். நம்ம வி ஆர் நாட் டூயிங் எனி திங். தண்ணி விடுறது, செடி கூட தண்ணி விடுறதுக்கு தண்ணி கூட விடுறதில்லை. யூ ஆர் வெல்கம் டு கீப் இட் தேர் அண்ட் டேக் தி ஹனி. சார் சதாசிவம் பேசிட்டு நம்மளாம் தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. we let us all disperse with the sweet of honey. Thank you. Thank you everybody.